என்னக்கா இது பாதி தூரத்துக்கு வந்துட்டோம். நமக்கு பின்னாடி வந்த வீடு என்ன காணோம்? அதான டி எங்கிட்டு போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. இந்த வாராடுக சேக்க எங்களை காணுன்ட்டு தேடிட்டே வந்துட்டீங்களாக்கோ. என்னடி வெறுங்கைய வீசிட்டு வரிய? ஏடி எல்லாம் ஏத்தி விட்டு தானே வந்தேன். வெறுங்கைய வீசிட்டு வரோமா? நாங்க கொண்டு வந்த பொருள் தான் அப்பதே வீடு வந்து சேர்ந்துருக்குமே. ஏட்டி என்ன சொல்லுதா? நீங்களும் வரல, நீங்க கொண்டு வந்த பொருளும் வரல டி. ஆமா, எனக்கு முன்னாடி தானே வந்திய, எப்படி எனக்கு பிந்தினிய? எக்க நாங்க வடக்கு பக்கமா வந்தோம், நீங்க தெற்கு பக்கமா போயிருப்பீங்க போல. ஓ, அந்த பதில ஓடி வந்தீங்களா? ஆமா, வீட்டுக்கு வந்து சேரல. அப்ப பொருள்லாம் எங்கடி? என்னக்கா இது பொருள் எங்கன்னு கேக்கிய? அதான் கொடுத்து விட்டோமே. யாருக்கிட்ட? அதாக்கா டிரைவர் பையன் 2 பேர் வந்தானுவல்ல, அவன்தான் எக்க உங்களுக்கு கனமா இருக்குமே நாங்க தூக்கிட்டு போறோன்ட்டு தூக்கிட்டு போனானுவ. ஆமா, அந்த பையில ஃப்ரிட்ஜும் தூக்கிட்டு வந்தானுவலே. ஃப்ரிட்ஜை கொண்டு வீட்டுல இறக்கி வச்சுட்டு தான் வாரோன்ட்டு எங்ககிட்ட வாழைத்தாரையும் கரும்பையும் வாங்கிட்டு போனானுவலே. என்னடி சொல்றா? ஃப்ரிட்ஜ் அங்க கொண்டு வந்து இறக்கலையே. என்னக்கு இது மாயமா இருக்கு? இறக்கலனா அப்ப என்ன? அவனுக்கு வெறும் கையோட தானே வந்தானுவே. ஏட்டி மல்லிக்குட்டி, எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு. அட கடவுளே, இவளுக்கு 2 பேரும் வெறும் கையோட வராளுவே. இன்னும் அவளுக்கு 2 பேரும் எங்க வராளுவோ எங்கிட்ட சுத்திட்டு இருக்காளோட தெரியலையே. எந்த 2 பேரும் தேடுறியக்கா? வாங்கடி, நீங்களாவது பொருளை கொண்டு வந்திருக்கீங்களா இல்லைன்னா அதையும் தொலைச்சிட்டு வந்துட்டீங்களா? என்ன ஆண்டி சொல்றீங்க? பொருளை தொலைப்போமா? அது எப்படி தொலைப்போம்? ஏக்கா, யார் பொருளை தொலைச்சது? எல்லாரும் வெறுங்கையோடல நிக்கிய. ஏட்டி எல்லாரும் மொத்தமா கிளம்பியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆமாக்கா. ஏட்டி, இப்ப நீங்க 2 பேரும் கொண்டு வந்த பொருள் மட்டும் இல்ல, அந்த பயலுவதக்க வாங்கிட்டு போனானுவோ. ஏட்டி மல்லிக்குட்டி, அந்த பயலுவ நம்பர் இருந்தானே போன் அடிச்சு கேளு. இருக்கும்னு நினைக்கக்கா, இருங்க செல் எடுத்து பாக்குறேன். என்னாச்சிக்கா? நாங்க கொண்டு வந்த பொருளை அந்த பயலுவ வாங்கிட்டு போனவட்டி, ஆனா வீட்டுல கொண்டு இறக்கலையா. வீட்டுல இறக்காம எங்க போனானுவோ? அட்ரஸ் சொல்லி தானே விட்டுருப்பிய. கேட்டோமே, அட்ரஸ் தெரியுமான்னு கேட்டோமே. இந்த பாட்டி சொன்னவன்ல சொன்னா. எந்த பாட்டிக்கா? அத வர வழியில அந்த ஊரை கெடுத்த தலைவி காசிகனி, அவளதான். என்னட்டி சொல்றா? காசிகனியா? ஆமாக்கா, நாங்க அட்ரஸ் தெரியுமான்னு கேட்டதுக்கு இந்த பாட்டி சொன்னவன் சொன்னானே. சரியா போச்சு. ஏட்டி மல்லிக்குட்டி, நீ நம்பர் தேடினது போதும், பொருள் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. என்னக்கா சொல்றிய? பொருள் எல்லாம் அந்த கிளவி வீட்டுல தான் இருக்கு, வாங்க போய் எடுத்துட்டு வருவோம். எப்படிக்கா சொல்றிய? ஆமா, வர வழியில அந்த பயலுவோ அட்ரஸ் கேட்டுக்கானுவோ, கிளவி அது வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜை கொண்டு அங்க இறக்கிட்டானுவோ, அதுதான் மேட்ரு. இக்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிடாம நம்ம எப்படிக்கா வீட்டுல போய் இப்ப சோதனை போடுறது? சோதனையே போடாண்டா, அங்கதான் இருக்கு, போய் எடுத்துட்டு வருவோம் வா. எதுக்கும் ஒரு வாரத்தை கேட்டுக்கிடுவோம்க்கா. ஏட்டி வேண்டான்னு சொல்லுதம்ல கேளு, பொருள் எல்லாம் அந்த காசிகனி வீட்டுல தான் இருக்கு வா. ஆமா, அந்த கிளவி அப்படிப்பட்ட கிளவிதான். போய் பாருங்க எதுக்கும். சீக்கிரமா பாருங்க, இல்லாட்டி எங்க நேட்டம் வித்துற போகுது. எப்பயும் வருஷம் போகிக்கு என் மாமியார் தூக்கி போட்டு கொளுத்துவேன், இந்த வாட்டி போகிக்கு அந்த கிளவிதான் மாட்டோம். சரி ஏட்டி, நீங்க 2 பேரும் பொருளை கொண்டுட்டு வீட்டுக்கு போங்க, நாங்க அதுக்குள்ள அங்க இருக்க பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்துருதோம். ஏக்கா, நாங்களும் வருமே. ஏன்னா அந்த கிளவி ஏதோ வம்பு கம்பு பண்ணிச்சுன்னா அடிச்சு போட்டு தூக்கிட்டு வரலாம்ல. வம்பு பண்றதுக்கு நெட்டி இருக்கு, என்கிட்டலாம் வம்பு பண்ண முடியாது. ஆமா வந்து பாரு, நிப்பேன். என் பல்ல பார்த்தாலா கடிச்சாச்சா 18 ஊசி போடணும். அதுவும் சரிதான். நீங்க இந்த பொருளை ஒழுங்கா கொண்டு வீட்டுல சேருங்க. ஆச்சி கேட்டா இந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டாம், பின்னாடி வந்துட்டு இருக்கவன் மட்டும் சொல்லுங்க சரியா? இவ கிளவி மூவ சடங்கானக்கு அப்புறம் தான் நம்பர் தேடி எடுப்பாப்பல. ஏட்டி வா, நம்பரை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு நம்பர் தேட விடுறீங்களாமா? சரி வாங்க போவோம். என்னட்டி அப்படி பாக்குதே? இல்லட்டி வரும்போது அந்த கேள்வி கொஞ்சம் குசும்பு பண்ணிச்சு, அதை ஏதாவது பண்ணணும். ஏட்டி நீ போகி பாட்டிக்கு தானே, ஸ்மெயிலி அக்கா பண்றத மட்டும் பாரேன். அப்படி என்னட்டி பண்ணுவோ? அவியலை பத்தி உனக்கு தெரியாது, பாரு. அது என்ன பாப்பமே. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, இந்த வாழைத்தார முழுசா தின்னு விட ஆசை, இந்த கரும்பு எல்லாம் கடித்து விட ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை. ஏ அப்பா, பயலுவ நல்ல சார்பு. ஆமா, அது என்னது அட்ரஸ் சொன்னது கொண்டு வந்து இறக்கிட்டானோட. ஃப்ரிட்ஜ் நல்ல கலரா இருக்க, நல்ல சிவப்பு கலர்ல பூ போட்டது. அது என்னது 2 கதவுல வச்சிருக்கு. எந்த கதவை எப்படி திறக்கணும்னு தெரியலையே. கீழே உள்ள கதவுல வந்து காய்கறி மாவு பால் அந்த மாதிரி வைக்கணும் போலன்னு, மேலே உள்ள கதவுல நல்லா ஜூஸ் வாங்கி வச்சுக்கிட வேண்டியதான். ஆமா, நல்லா மாங்காய் ஜூஸு ஆப்பிள் ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வைக்கணும். இத்தனை நாள் இந்த மண்பானையில தண்ணி வச்சு கூலிங்கா குடிச்சிட்டு இருந்தோம், இனிமே பிரிச்சு தண்ணி குடிக்கலாம், பிரிச்சு தண்ணி. அது சரி, ஆனா அவ்வளோ பொருளை தேடாம இருக்க மாட்டாள்வளே, தேடி வந்துட்டாள்வள, என்ன பண்றது? கொஞ்ச நாளைக்கு இந்த பொருளை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணுமே. ஏ காசிகனி பாட்டி, அடி ஆத்தி சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள வந்துட்டாள்வோ பிள்ளையே. ஏ யாரு? நான் உள்ள இல்ல. அடி ஆத்தி, நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கு நம்ம வாயே போத மாட்டிருக்க. ஏட்டி இழிச்சவள நீயா? நானேதான். நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. எதிர்பார்த்தம் டி, ஆனா உடனே வருவேன்னு எதிர்பார்க்கல. ஏ அம்மா, நீயும் வந்துட்டியா? பாட்டி, இந்த வயசுல ஏன் இப்படி இந்த களவாணித்தனம் பண்ணுவிய? ஏட்டி நான் என்னட்டி களவாணித்தனம் பண்ணினேன்?
ஆமா, பிறகு சீருக்கு போக வேண்டிய பொருள் எல்லாம் உங்க வீட்டுக்கு மாத்தி விட்டுருக்கியே. எவ்வளவு திமிரு இருந்தா பொருள் எல்லாம் உன் வீட்டுக்கு மாத்தி விட்டுருப்ப. ஏட்டி விடா, நீங்க எங்கிட்ட இருந்து பூந்து வந்தியா? பின்னாடி வழியா தப்பிச்சிடக்கூடாதுல்ல, அதனாலதான் பின் வழியா வந்தோம். கிழவி, உனக்கு பொங்கல் சீர் கேக்குதோ? விட மாட்டேன். இந்த பொருளை உங்களால தூக்கிட்டு போக முடியாது. நான் விட மாட்டேன். நாங்களும் விட மாட்டோம். அதையும் பாத்துருவோம். ஏட்டிவளா, நீங்க கொண்டு வந்த பொருளை நீங்க தூக்கிட்டு போங்க. ஏட்டி, இது என் உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காதுடி. பாட்டி, வீணா தகராறு பண்ணாதியே. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் நாங்க வாங்கி கொண்டு தாரோம். இது அந்த பிள்ளைக்கு சீருக்கு வாங்கினது. அந்த பிள்ளை இப்பதான் வாழ்க்கையில அடியே எடுத்து வைக்குது. அந்த பிள்ளைக்கு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி பண்ணாதியே. ஏட்டி, நான் யாரும் இதையும் கெடுக்கல. ஆமா, அந்த பையலு அட்ரஸ் கேட்டானும்போ நான் என் வீட்டு அட்ரஸ் கொடுத்தேன். இதுல என்ன டீ தப்பு இருக்கு? ஏ கிழவி, இதுல ஒரு தப்பும் இல்ல. நீ உயிரோட இருக்கிறதா தப்பு. இன்னைக்கு போகி பண்டிகை வேற, என் கையில நல்ல வசமா மாட்டிக்கிட்ட. என்னட்டி பண்ணுவ? என்னைய பத்தி உனக்கு முழுசா தெரியாது, வழி விட்டுரு. முடியாது. ஐயோ ஸ்மெலியக்கா, நீங்க அப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாது. ஏட்டி மல்லிக்குட்டி, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. இன்னைக்கு போகி நான் கொளுத்தியே தீர்வேன். ஏட்டி, என்னட்டி ஆளாளுக்கு சீல் போடுதிய? வழி விடுங்கட்டி. பாட்டி, உங்க நல்லதுக்குன்னு சொல்லுதே, எப்படியாவது தப்பிச்சு ஓடிருங்க. ஏட்டி, அதெல்லாம் முடியாது. பாட்டி சொல்றத கேளுங்க. ஸ்மெலியக்கா நல்லவிய கிடையாது. போகி பண்டிகை வந்தாலே அவிய கோணம் மாறிடும். ஸ்மெயிலியக்கா, நீங்க எடுத்த முடிவுதான் சரி. இந்த கிழவி உயிரோட இருக்க கூடாது. ஏட்டி, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு போக விட மாட்டேன். ஏ கேளவி, நீ உயிரோட இருக்கியன்னு பாரு. ஏட்டி மல்லிக்குட்டி, தள்ளுட்டி, என்னைய தடுக்காத. இக்க, நீங்க இப்படி பண்ண கூடாதுக்க. ஏட்டி, முந்திதான் எங்க மாமியாரை போட்டு கொளுத்தலான்னதுக்கு வேண்டாம் வேண்டான்னு தடுத்தியோ. இது ஏதோ ஒரு கலவி தானே, போட்டு கொளுத்திரோட்டி. இதெல்லாம் இருந்து எதுக்கு? நாட்டுக்கு கேடு, பூமிக்கு தண்டம். இக்க, கொலை கேஸ்ல போயிருவோக்கா, சும்மா இருங்கக்கா. ஏட்டி இழுவரங்கா, அந்த கிழவி அந்த பதவிக்கு தப்பிச்சு ஓடிடாம பிடிச்சுடுங்க. அது எப்படி ஓடும்? நான் மறைச்சிட்டுலாம் நிக்கேன், ஓடாது. நீங்க வந்து பிடிங்க. ஏட்டி, என்ன ஆளாளுக்கு மறைச்சுக்கிட்டு நிக்கிய? வழிய விடுங்கட்டி. ஐயா பாட்டி, நான் மறைச்சுக்கிட்டுலாம் நிக்கல. உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்கேன். ஏட்டி, என்ன சொல்லுது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. கொஞ்ச நேரம் போனா உனக்கே புரியும். ஏட்டி மல்லிக்குட்டி, தள்ளு. வேண்டாம் வேண்டாம் ஸ்மெலியக்கா, இப்படி ஒரு காரியம் பண்ணாதியே. ஏட்டி இழுவரங்கா, 2 பேரும் பொருளை தூக்கிட்டு வீடு போய் சேருங்கன்னு. சரிக்கா, அதை நாங்க பாத்துக்கிடுதோம். இந்த கேள்வியை நீங்க முடிச்சு விட்டுருங்க. ஆமாட்டி, ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு, முடிச்சு விட்டுருவோம். ஏட்டி, என் காலில் விழுதா? ஏட்டி, எந்திரி எந்திரி, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்காதே. ஏட்டி, எங்கிட்ட தூக்கிட்டு போறா? இறக்கி விடு. உடம்பு பூரா சுகர் உப்பு எல்லாம் இருக்குடி. தலை சுத்து விக்குன்னு வருது. ஏட்டி, இறக்கி விடு. நான் தான் சொல்லிட்டே இருந்தோம்லா, போகி பண்டிகை அன்னைக்கு நான் நானாவே இருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும். இத்தனை வருஷமா என் மாமியாரை தூக்கி போட்டு எரிச்சிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தரும் காப்பாத்தி விட்டாவோ. இன்னைக்கு உங்களை தூக்கி போட்டு கொளுத்த வரேன். யாரும் காப்பாற்ற முடியாது. என்னதே கொளுத்து போயா? ஏட்டி, போகி பண்டிகைக்கு வீட்டுல இருக்க பழசதனை தூக்கி போட்டு கொளுத்துவாவோ? வீட்டுல இருக்க பழசையும் தூக்கி போட்டு கொளுத்தலாம், ஊருக்குள்ள இருக்க பழசையும் தூக்கி போட்டு கொளுத்தலாம். நீங்களும் எப்படி 40-45 வருஷம் பழசாயிட்டியோ? உங்களை தூக்கி போட்டு கொளுத்துறதுதான் முத வேலை. உங்களை தூக்கி போட்டு கொளுத்துனதான் போகி பண்டிகைக்கே ஒரு மரியாதை. வேண்டாம் வேண்டாம் எக்க, யாருக்கு இப்படி பண்ணுதிய? இறக்கி விடுங்க. போகி பண்டிகை வந்தாலும் உங்களை பிடிக்க ஒரு ஆள் தனியா வேணும் போலயே. விடுங்கக்கா, இக்க நான் சொல்லுதம்ல, விடுங்க. நீங்க தைரியமா கொண்டு போங்கக்கா. நாங்க இந்த பொருளை வீட்டுல இறக்கி வச்சுட்டு இது கொளுத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வரோம். ஆமாக்கா. இக்க நில்லுங்க, போவட்ட விடுங்கக்க. அந்த கிழவியை நம்ம ஏதாவது பண்ணணும்னு தானே நினைச்சோம். ஏட்டி, அதுக்குன்னு இப்படியா? அவிய சொன்னாவனா செஞ்சிரும். ஓட்டி போட்டு கொளுத்தி விட்டாவனா என்ன பண்றது? கொலை கேஸ்ல யார்ட்டி உள்ள போறது? அதெல்லாம் தடையும் இல்லாம பண்ணிடலாம், விடுங்க. ஏட்டி ரங்கா, மறக்காம தீப்பெட்டியும் அந்த சீம்பட்டியும் எடுத்துட்டு வந்துரு, சரியா? அடியா, சீமண்ணியா? ஐயோ, அது உசுறு உடனே பெருமை. ஏட்டி, எரிக்கிறதா இறக்கிய நல்ல கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் ஊத்தி எறிங்கட்டி. உனக்கு கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் ஊத்தி எரிக்காவோ? போ, பெட்ரோல் எடுத்துட்டு வரேன். அடியா, விளையாட்டுக்கு தான் சொல்லுதான்னு பார்த்தா உண்மையிலே செஞ்சிருவாளோ போலயே. தூக்கிட்டு போயிட்டாவளா? ஐயோ, இனிமே இவிய பின்னாடி எக்க விடுங்க விடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டே ஓடணுமே. இவ்வளோ 2 அதுக்கு மேலம்மா ஏத்தி ஏத்தி விடுதாளுவா. சும்மா இருங்க. அந்த ஊருக்கு அந்த ஒரு கிளவிதான் கேடு கட்ட கிளவியா இருந்து அதுவும் இன்னைக்கு போயிடும். ஏட்டி, அவிய விளையாட்டு தினமா எதுவும் செஞ்சு விட்டாவனா நல்ல நாள் அதுமா கொலகேஸ்ல யாரும் உள்ள போறது சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சும்மா பையன் காட்டிட்டு இறக்கி விட்டுருவா, விடுங்க. சரி டீ, பொருள் தூக்குங்க, போவோம். மீனாட்சி பாட்டி ரொம்ப நேரமா காத்து கிடக்காவ. அவளுக்கு இங்க நடந்ததெல்லாம் தெரியாது, எதுவும் சொல்ல வேண்டாம், சரியா? சரிக்கா.